ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை அன் ஆரோ டயக்ராம், அ கிராஃப் அண்ட் எ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனை நம்ம ஆரோ டயக்ராமாக, கிராஃபாக அண்ட் ரூஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். சரி, அந்த ரிலேஷன் என்னென்னு பார்க்கலாமா? ரிலேஷன் இஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். இது என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ் கமா ஒய் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். சச் தட் எக்ஸ் எப்படி இருக்கணும்னா டபுள் த டைம் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். அதாவது எக்ஸ் வந்து 2ஆக இருந்தால் ஒய் வந்து 1ஆக இருக்கணும். ஸோ ஒய்யை டபுள் பண்ணும்போது 2 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் எந்த செட்டில் அப்படின்னா 2, 3, 4, 5 இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருந்து மட்டும்தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 4 இந்த செட்டில் இருந்தால் ஒய்யோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். சரி, இப்போ எடுத்துக்கலாமா? இப்போ ஒய்யோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய் 1ஆக இருந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் என்னவாக இருக்கணும்? 2ஒய்யாக இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 1 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும். 2 இந்த செட்டில் இருக்கா? எஸ். ஒய்க்கு அடுத்த வேல்யூ எடுக்கலாம் 2. ஒய்க்கு 2ஆக இருக்கும்போது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 4 செட்டில் இருக்கா? எஸ் இருக்குது. இப்போ ஒய்க்கு நீங்கள் 3 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய் 2 into 3 ஈக்குவல் டு 6. பட் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 6ங்கிற வேல்யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு த செட் 2, 3, 4, 5. ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு என்ன எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு? 6 கிடச்சிருக்கு. பட் அந்த 6ங்கிறது இந்த செட்டுக்குள்ளே இல்லை. இங்கே கொடுத்துருக்குற கண்டிஷன் வந்து எக்ஸு இந்த வேல்யூஸ்குள்ளே இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதுக்கப்புறம் நீங்கள் 4 எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து அந்த வேல்யூ இந்த செட்டுக்குள்ளே வராது. ஸோ அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் என்னென்னா இங்கே எக்ஸுங்கிற செட்டை இந்த டொமைனில் எழுதிக்கணும். ஒய்ங்கிற வேல்யூஸை கோடொமைனில் எழுதிக்கிட்டு ஆரோ போடணும். இப்போ எக்ஸில் என்ன இருக்குது? 2, 3, 4, 5. ஸோ 2, 3, 4, 5. இங்கே என்ன இருக்குது? 1, 2, 3, 4. இது செட் எக்ஸு, இது செட் ஒய். இப்போது எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1. ஸோ 2 வந்து 1க்கு மேப் பண்ணணும். அடுத்தது எக்ஸுக்கு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்க்கு 2. இதுக்கப்புறம் நமக்கு மேப் வராது. ஸோ இது 2 தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப் வரையணும். ஸோ இப்போது இது ஏங்கிற சம்முக்கான சொல்யூஷன். பி வந்து நம்ம கிராஃப் போட போகிறோம். கிராஃப் எப்படி போடணும்? இது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸ், எக்ஸுங்கிற செட்டுடைய வேல்யூஸ், இது ஒய்ங்கிற செட்டுடைய வேல்யூ. கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில், 1ங்கிறது ஒய் ஆக்சிஸில். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. அப்போது இந்த பாயிண்ட் இங்கே லொக்கேட் ஆகும். ஸோ 2, 1. நெக்ஸ்ட்டு 4க்கு 3 மேப் பண்ணும். அதாவது எக்ஸில் 4, ஒயில் 3. ஸோ பாயிண்ட்டு 4, 3. ஸோ 2 பாயிண்ட் தான். இதை கிராஃபில் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ சி சம்முக்கு நம்ம ரூஸ்டர் ஃபார்ம் எழுத போகிறோம். ரூஸ்டர் ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே ரிலேஷனை டிஃபைன் பண்ணாங்க இல்லையா? இந்த ரிலேஷனில் இந்த டிஃபைன் பண்ணதில் எக்ஸோட வேல்யூஸையும் ஒய்யோட வேல்யூஸையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணோம் இல்லையா? அந்த வேல்யூஸை நம்பர்ஸாக எழுதுறது தான் ரூஸ்டர் ஃபார்ம். அப்போ எப்படி எழுதணும்? இட் இஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ 2, 1. இன்னொன்று 4, 3. ஸோ 2 எலமெண்ட்டு தான் இருக்கும். இதுதான் ரூஸ்டர் ஃபார்ம். இது என்னன்னு சொல்லுவோம்? ரிலேஷன் ஆர். தட்ஸ் ஆல். இதிலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ த செகண்ட் சம் எக்ஸ் கமா ஒய். இட் இஸ் அ ரிலேஷன் ஆர்டர் பேரில் எக்ஸ் கமா ஒய். ஒய் எப்படி இருக்கணும்னா எக்ஸை விட 3 அதிகமாக இருக்கணும். அதாவது எக்ஸ் + 3யாக இருக்கணும். இந்த எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூஸ்லாம் எந்த செட்லேருந்து எடுக்கணும்னா நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், லெஸ் தேன் 10ஆக இருக்கணும். அப்போது எக்ஸ் எந்த செட்டில் இருக்கும்? 1லேருந்து. நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸுங்கிற செட்டு. அதாவது எக்ஸோட வேல்யூஸ் இந்த செட்டுக்குள்ளே இருந்தால் இருக்கும். அதே மாதிரி ஒய்யுமே அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 பிகாஸ் லெஸ் தேன் 10 இல்லையா? அதனால்
ஸோ எக்ஸ் எதில் இருக்கும் ஒய் எதில் இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போது எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷனை ஆர்டர் பேரில் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் 1 இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துன்னா y ஈக்குவல் டு 1 + 3 இருக்கும். ஏன்னா இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் + 3ன்னு இருக்குது. இங்கே எக்ஸோட வேல்யூ 1ங்கிறனால 1 + 3. ஸோ y இஸ் 4. எக்ஸ் 2 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ 2 + 3 அப்போது 5. எக்ஸ் 3 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3 + 3 6 இருக்கும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 4னா y ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7. எக்ஸ் ஈக்குவல் டு 5னா y ஈக்குவல் டு 5 + 3 8. எக்ஸ் ஈக்குவல் டு 6 இருக்கும்போது y ஈக்குவல் டு 6 + 3 9. இந்த 9ங்கிறது ஒய்ங்கிற செட்டில் லாஸ்ட் நம்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸோட வேல்யூ எது எடுத்தீங்கனாலும் இந்த 9ஐ விட அதிகமாக தான் இருக்கும். அப்போது இந்த செட்டுக்குள்ளே அது இருக்காது. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒய்யோட வேல்யூஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரிலேஷனை ஆர்டர் பேரில் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? 1க்கு 4. ஸோ எக்ஸ் கமா ஒய் தான். ஸோ 1, 4. சப்போஸ் ஒய் கமா எக்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா 4, 1ன்னு எழுதுவோம். தென் 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 and 6, 9. ஸோ இந்த ரிலேஷனை தான் நாம் வந்து ஆரோ டயக்ராம்லேயும் கிராஃப்லேயும் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க? ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. நம்பர் 1 to 9 எழுதணும். தட்ஸ் ஆல். இது எக்ஸு, இது ஒய். இப்போ ஆரோ டயக்ராம் எக்ஸோட வேல்யூ 1க்கு என்ன மேப் பண்ணணும்? 4. 1, 4. ஸோ 1லேருந்து 4க்கு. 2, 5. 2லேருந்து 5. 3 to 6. 4 to 7. 5 to 8. 6 to 9. இதுதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு பி சம்மில் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் போடலாம். கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா 1 எதுக்கு பேர் பண்ணியிருக்குன்னா 1 + 3 4க்கு. ஸோ 1 4. ஸோ 1, 4. நெக்ஸ்ட்டு 2, 5. 2, 5. 3, 6. ஸோ 3க்கு நேராக 6. 3, 6. 4, 7. 5, 8. Then 6, 9. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூஸ்டர் ஃபார்மில் எழுதலாம் அந்த செட்டை. ஸோ ரிலேஷன் ஆர் இஸ் எக்ஸ், ஒய். அந்த எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 1, 4. 2, 5. 3, 6. 4, 7. 5, 8. Then 6, 9. ஸோ இதுதான் அந்த ரிலேஷனுடைய ரூஸ்டர் ஃபார்ம். ஸோ தட்ஸ் ஆல் தி சம். இந்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஃபைன் பண்ண ரிலேஷனுக்கு நம்ம கொடுத்த எக்ஸு ஒய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆர்டர் பேரை கண்டுபிடிச்சி அதை நாம் ஆரோ டயக்ராமில் கிராஃபில் பிளாட் பண்ணோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.